லலிதா பரமேஸ்வரியை ஆச்சாரியர் திருநாமங்களை சொல்லி வர்ணித்திருக்கக்கூடிய லலிதா பஞ்சரத்னத்தையும் சேர்த்து பார்த்து விடுவோம். 5 ஸ்லோகங்கள். ஆனா அந்த 5 ஸ்லோகங்கள்ல அந்த பரமேஸ்வரியை எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார். இந்த லலிதா பஞ்சரத்னம் என்பது காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் பாராயணம் செய்ய வேண்டியது என்பதாக கணக்கு. ஏன்னா அவரே சொல்றார், அது எப்போ சொல்லணுங்கிறத அவரே சொல்றார். இதுவும் ரொம்ப எளிமையான சொற்கள் நிறைந்தது தான். பிராத்தக ஸ்மராமி லலிதா வதனாரவிந்தம் பிம்பாதரம் பிருதுல மௌக்திக சோபிநாசம் ஆகர்ண தீர்க்க நயனம் மணி குண்டல ஆட்யம் மந்தஸ்மிதம் மிருகமத உஜ்வல பால தேசம். அப்படியே அவளுடைய முகம், அந்த முகத்தை அவர் வர்ணிக்கிறத திரும்ப திரும்ப சொன்னா அம்பாளுடைய முகம் நம்ம மனசுக்குள்ள வந்துரும். இல்ல, அம்பாள் நம்ம கிட்ட வந்து நிப்பா. லலிதா வதனாரவிந்தம், அழகான வதனம், அரவிந்தமாக தாமரையாக இருக்கக்கூடிய வதனாரவிந்தம். அவளுடைய முகம் அழகான தாமரை. அந்த தாமரையில அவளுடைய அதரங்கள், அவள் அப்படி சிரிக்கிறா லேசா. அது எப்படி இருக்குன்னு கேட்டா பிம்பாதரம், பிம்பப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய அதரங்கள். பிம்பம்ங்கிறது கோவைப்பழம், கோவைப்பழ சிவப்பு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப அந்த கோவை பழமாக இருக்கக்கூடிய அவளுடைய உதடுகள் பிம்பாதரம். பிரிதுல மௌக்திக சோபி நாசம், நாசம்ங்கிறது நாசி, அவளுடைய மூக்கு. அவ என்ன பண்ணிருக்கா, முத்துல புல்லாக்கு போட்டுருக்கான். அதுக்கு முக்தாமணின்னு பேரு. இந்த முக்தாமணி புல்லாக்கு மாதிரி இந்த இடத்துல போட்டுருக்கா. ஒரு முத்து, ஒத்த முத்து அப்படி தொங்குறது. அந்த முத்து நல்லா பெருசா இருக்கு. பிரிதுல மௌக்திக சோபி, அந்த முத்துனால அப்படி சோபை தெரிக்கக்கூடிய நாசம், சோபி நாசம். ஆ கர்ண தீர்க்க நயனம், கர்ணம் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய நயனங்கள், காது வரை நீண்ட கண்கள்னு சொல்லுவார்களே. அந்த காலத்துல கல்கியோட நாவல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படித்தான் வரும். காது வரை நீண்ட கண்கள். ஆ கர்ண தீர்க்க நயனம், அவளுடைய கண்கள் காது வரை நீண்டவை. மணி குண்டல ஆட்யம், இப்ப காது வரைக்கும் நீண்ட கண்கள், கண்கள்லேந்து போனா அம்பாளோட காது தெரியறது. அந்த காதுல என்ன இருக்குன்னா மணி குண்டலம், அவளுடைய தாட்டங்கம். மணி குண்டல ஆட்யம், அந்த குண்டலத்தினால் கிடைக்கக்கூடிய பிரகாசம். மந்தஸ்மிதம், மந்தஹாச புன்னகை. மிருக மத உஜ்வல பால தேசம், பாலம்ங்கிறது நெற்றி, அவளுடைய நெற்றி தேசம். தேசம்னா பிரதேசம். அந்த நெற்றியில மிருக மத உஜ்வல, கஸ்தூரி திலகத்தினால் ஒளி கிட்டக்கூடிய அந்த பால தேசம். இந்த மாதிரி அவளை நான் பார்த்தால், இந்த வடிவத்தில் பார்த்தால், பிராத்தக ஸ்மராமி, காலை நேரத்தில் அவளை நான் இப்படி ஸ்மரிக்கிறேன். அம்பாளுடைய அந்த வதனத்தை சொன்னார். அவளுடைய வதனத்தை பார்த்து கொண்டே வந்தா அவளுடைய கரங்கள். பிராத்தர் பஜாமி லலிதா புஜகல்பவல்லீம், அவளுடைய புஜம், அந்த புஜத்திலே இருந்து வரக்கூடிய அந்த கரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது கல்பலதிகை. நீங்கள்லாம் கல்பலதிகை கிடைக்கணுங்கிறதுக்காக தேவலோகத்துக்கு போகணும்னு நினைச்சா வேண்டாம். அம்பாள் கிட்ட 1 இல்ல 4 கல்பலதிகை. ஏன்னா 4 புஜங்கள் தானே, சதுர்பாகு சமன்விதா தானே. அப்ப 4 இருக்கு. ஒன்னே ஒன்று இருக்கிற தேவலோகம் எப்படி? அதுவும் என்ன டினாமினேஷன் போட்டால் எங்கே போய் நிற்கிறது? ஒரு கல்பக விருட்சம்,
டு பி டிவைடட் அமங்ஸ்ட் 33 கோடி. அப்போ யாருக்காவது ஒரு இலை கிடைக்குமாங்கிறது சந்தேகம். அதனால தான் அங்கே இருக்கிற அந்த கல்பக விருட்சத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இங்கே 4 மடங்கு. புஜகல்பவல்லீம் ரத்ன அங்கூலிய லசத் அங்குலி பல்லவாட்யம். அங்குலின்னு தெரியும் நமக்கு, விரல். அவளுடைய விரல்களே துளிர்களாக இருக்கின்றன. அந்த கல்ப லத்திகை அப்படி கொடுக்கறதுக்கு துளிர்களாக. பல்லவம்னா சின்ன துளிர். அங்குலி பல்லவாட்யாம், அதுல என்னன்னா ரத்னமயமான அங்கூலியங்களை அவள் அணிந்திருக்கிறாள், மோதிரங்களை அணிந்திருக்கிறாள். அங்குலியங்களை அணிந்து கொண்டு ரத்ன அங்குலிய லசத் அங்குலி பல்லவாட்யாம் மாணிக்ய ஹேம வலய அங்கத சோபமானாம். அங்கதம்ங்கிறது இந்த தோல் வளைன்னு சொல்வார்களே அது. வலய அங்கதன், ராமாயணத்தில் வர அங்கதனுக்கு தோல்வளை போட்டிருந்தார்களாம். அந்த குழந்தைக்கு வாலி என்ன பண்ணியிருந்தான், தோல்வளை போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தான். அதனால தான் அந்த குழந்தைக்கு அங்கதன்னு பேரு. தோல்வளையாக இருக்கக்கூடியவன். அது மாத்திரமில்லை, ராமருக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடிய, கைங்கரியம் செய்யக்கூடியவனாக நின்றான். அவ அப்பா பிடிச்சு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ராமருக்கு உதவியாக நின்றான். என்ன இருந்தாலும் இந்த தோல், சாதாரணமாக ஒருத்தர் கையால் எந்த செய்கை செய்தாலும் என்ன சொல்கிறோம், அவருடைய புஜ பராக்கிரமம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த கைக்கு பேஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அதனால தான் அவனுக்கு அங்கதன்னு பேர். தன்னுடைய கரங்களால் கைங்கரியம் செய்து வேண்டிய நேரத்தில் போர்க்களத்திலேயும் பராக்கிரமம் காட்டியவன் அங்கதன். இப்போ இங்கே அம்பாள் என்ன பண்ணியிருக்கான்னா தோல் வளை போட்டுருக்கா. வலய அங்கத சோபமானாம், மாணிக்ய ஹேம, மாணிக்கங்கள் பொருந்தியதாக இருக்கிற தங்க அங்கதங்களை அவள் அணிந்திருக்கிறாள். அதனால கிடைக்கக்கூடிய சோபை. புன்றேக்ஷு சாப குசுமேஷு ஸ்ருணீர் ததானாம். வர்ணிச்சுட்டே வந்தார் ஆச்சாரியருடைய டெக்னிக். அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே என்ன, புஜகல்பவல்லி, உன்னுடைய புஜங்கள் என்கிற கல்பலத்திகையை நான் தொழுகிறேன். அதை பார்க்கறச்சே அந்த கல்பலத்திகை அப்படியே துளிர்கள் இருக்கு. அந்த கொடியில் இருக்கக்கூடிய துளிர்கள் தான் உன்னுடைய விரல்கள். அதில் நீ தங்கத்தில் மோதிரம்லாம் போட்டுருக்க. அப்புறம் அப்படியே பார்த்தா மேலே பார்த்தா தோல் வளை தெரியறது, கொடி தொடங்குற இடம் தெரியறது. அந்த கொடி தொடங்குற இடத்துல அங்கதம் அணிந்திருக்கிறாய். அப்படியே அந்த கரங்களை பார்த்தா அந்த கரத்தில் என்ன இருக்கு தெரியுமா, புன்றேக்ஷு இக்ஷு இக்ஷு சாப குசுமேக்ஷு ஸ்ருணீர் ததானாம். ஸ்ருணீனா அங்குஷம், புஷ்பம் குசுமேஷு, இக்ஷு சாப்பம். நீ இக்ஷு சாப்பம் வச்சுருக்க, புஷ்பங்கள் வச்சுருக்க, ஸ்ருணீர் வச்சுருக்க. ஒன்னே ஒன்று சொல்லலை, பாசம் சொல்லலைனாலும் இந்த 3 சொன்னதுனால எக்ஸட்ரா அந்த பாசமும். அப்போ 4 திருக்கரங்களில் 4 விதமான பொருட்களை கொண்ட எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அம்மா உன்னை நான் எப்படி பஜிக்க வேண்டும் தெரியுமா, பிராத்தர் பஜாமி. உன்னுடைய கரங்கள் மாத்திரமில்லை, அந்த கரங்களில் என்னுடைய மனசு, அந்த கரங்களில் என்னுடைய புலன்கள், அந்த கரத்தில் என்னை கட்டுப்படுத்தக்கூடிய பாசம், ஒருவேளை நான் தப்பு பண்ணினால் என்னை வெட்டக்கூடிய அங்குஷம். அம்பாள் எதுக்கு இந்த 4ஐயும் வச்சுருக்கா? பாசம், அங்குஷம், இக்ஷுகோதண்டம், பஞ்சசாயகா. இந்த பஞ்சசாயகாக்கும் இக்ஷுகோதண்டத்துக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இக்ஷுகோதண்டம்ங்கிறது நம்ம மனசு தான், மனோரூபேக்ஷுகோதண்டா. பஞ்சதன்மாத்திர சாயகா. அப்ப பாசமும் அங்குஷமும் எதுக்குன்னு கேட்டா, அங்குஷத்தால் வெட்டுகிறாள். எப்ப நாம தப்பு பண்றோமோ அப்ப குரோதம் என்கிற அங்குஷத்தால் வெட்டுகிறாள். அது மாத்திரம் இல்லை, அவ காலடியில போய் விழுந்தாச்சுன்னா இந்த லௌகீகத்துல இருக்கிற பிடிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி
இந்த பாசத்தை வெட்டி தன் கையில் இருக்கிற பாசத்தால் அவகிட்ட நம்மை கட்டிக்கொள்கிறாள். பாசத்தால் கட்டுதல். பாசம்னா கட்டுறதுன்னு அர்த்தம். பாசம்னா நாம சொல்றோமே அன்பு, பாசம். இந்த பாசம்ங்கிறது என்ன? லௌகீகத்து மேல வச்ச பாசம்ங்கிறது என்ன? விடாது, அப்பப்போ இழுத்து பிடிக்கும், இழுத்துட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு இழுக்கும். இதை வெட்டணும்னா அங்க ஒட்டணும். இதை வெட்டுறதுக்காக இங்கே அங்குஷத்தை பயன்படுத்தி அங்க ஒட்ட வைக்கிறா. பாஷ அங்குஷ. இந்த மனசு, இந்த புலன்கள், இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி? உன் காலடியில கொண்டு வந்து போட்டுடுறேன், எனக்கு தெரியல, நீ கண்ட்ரோல் பண்ணு. கண்ணை பார்க்காதேன்னு சொன்னா பார்க்காம இருக்காது. டோன்ட் சி அப்படின்னு சொன்னா ஐ எம் சாரி, தட் இஸ் மை ஜாப் அப்படின்னு. டோன்ட் ஹியர் அப்படின்னா நோவே, நீ சொன்னதையும் நான் கேட்கணும்னா ஐ ஷுட் ஹியர். காது அப்படித்தானே சொல்லணும். டோன்ட் ஹியர்னு அதுக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? டோன்ட் ஹியர்னு சொன்னோன்னு என்ன பண்ணும் தெரியுமா? நாம சொல்றதையே கேட்காது. நீ தானே டோன்ட் ஹியர்னு சொன்ன. அப்போ டோன்ட்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த டோன்ட் எல்லாம் நடக்கவே நடக்காது. மனித மனம் செய்யாதேன்னு சொன்னா செய்யும். நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை செஞ்சுரிஸ் ஆனாலும் சரி, சில விஷயங்களை மாற்ற முடியாது. மனுஷ மனசை எப்படி மாத்துறது? முடியாது. அதனால தான் மன்மதன். மன்மதன்னா யாரோ ஒருத்தன் இல்லை, இந்த மனத்திலிருந்து தோன்றுகிற தன்மை தான் மன்மதன். மன்மதன், மண், மனசிலிருந்து வந்தவன் தான். அவனுக்கு உருவம் கிடையாதுன்னா இந்த மனசுக்கு உருவம் கிடையாது. இது எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்க இருக்குன்னே தெரியாம ஆட்டி படைக்கிற தன்மை மன்மதனின் தன்மை. எங்க இருக்குன்னே தெரியாம ஆட்டி படைக்கிற தன்மை மனசின் தன்மை. செய்யாத, அதெல்லாம் இல்லை, செய்வேன் செய்வேன், ஒன்றும் வேண்டாம். இங்க இருக்கிற நாம எல்லாரும் படித்தவர்கள். இஃப் வி ஓன்லி இன்ட்ரோஸ்பெக்ட் வாட் வி டூ. சின்ன விஷயம், எங்கேயாவது புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பெயிண்ட் அடிக்கிறது மாத்திரம் இல்லை, தொடாதே அப்படின்னு எழுதி போட்டிருப்பார்கள். அதை போய் அப்படி லேசாக தொட்டுட்டு அதை யாரும் பார்க்கலையா அப்படின்னு ஒரு தடவை இப்படி அப்படியும் பார்த்துட்டு, ஒருவேளை யாராவது பார்த்தா, இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளி ஆயிடுத்தே அடிச்சு, காஞ்சிடுதான்னு பார்த்தேன், அது பளபளானும். அந்த பளபளப்பை பார்த்தா அது உலர்ந்து போன மாதிரி தெரியும். அது கையை வச்சோன்னா கையில் ஒட்டிண்டு அப்புறம் அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம, why do we do that? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியறதா? யாராவது ஏதாவது அங்க ஏதோ கேட்கறத நமக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லாம இருக்க முடியறதா? இங்கே இருந்து இல்ல இல்ல தெரியாம கேட்கறச்சே சொல்லணுமா இல்லையா? தெரிஞ்ச விஷயத்த சொல்லி ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு வேற ஒரு சமாதானம். அப்ப இந்த மனச பார்க்காத கேட்காத அப்படின்னு சொன்னாலும் கேட்காது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இதை பார்க்காதேன்னு சொல்லணும்னா இதை கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒட்ட வச்சிடணும். இதை கொண்டு போய் வேற இடத்துல ஒட்ட வச்சாச்சுன்னா அந்த சுகம் தெரிந்தால் இதை பார்க்காது. அதனால தான் கெட்ட விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னா நல்ல விஷயத்துல கொண்டு போய் இதை ஒட்ட வைக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நம்பினார்கள். அப்ப என்ன பண்ற அம்பாள்? இதுல ஒட்டுதல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இங்கேந்து வெட்டி அங்க ஒட்ட வச்சுக்கிறா அவகிட்ட. நான் உன்னை பார்த்தேன் என்றால் வேண்டாதவற்றை பார்க்க மாட்டேன் தாயே. புன்றேக்ஷு சாப குசுமேக்ஷு ஸ்ரூணீர் ததானாம் பிராத்தர் பஜாமி. பிராத்தர் நமாமி. நான் தினந்தோறும் காலையில் அவளையே நமஸ்காரம் செய்கிறேன். எப்படி? லலிதா சரணாரவிந்தம் பக்த இஷ்ட தான நிரதம் பவசிந்து போத்தம் பத்மாசனாதி சுரநாயக பூஜனீயம் பத்மாங்குஷ துவஜம் சுதர்ஷன லாஞ்சன ஆட்யம். யாரை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்? அவளுடைய சரணாரவிந்தங்களை. முதல்ல ஆரம்பிச்சே வதனாரவிந்தம்னு ஆரம்பிச்சார், இப்ப சரணாரவிந்தத்துக்கு வந்திருக்கார்.
அவளுடைய சரணாரவிந்தங்களை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். அழகான அந்த சரணங்கள், அந்த அரவிந்தமாக இருக்கக்கூடிய பாதங்கள். அந்த பாதங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? பக்த இஷ்ட தான நிரதம். பக்த இஷ்ட நிரதம் தான. பக்தர்கள் என்ன இஷ்டப்படுகிறார்களோ அதை தவறாமல் தானமாக தரக்கூடிய தன்மை அவள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அந்த பாதங்களுக்கு இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? அவள் கொடுக்கிறாள்ங்கிறதுனால அது கொடை. அந்த பாதங்கள் எப்படின்னு கேட்டா அது ஓடம், அது படகு, அது போட். எப்படி பெருசா இருக்கு ஒரு சாகரம். அந்த சாகரத்தை எப்படி கடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த போட்டில் ஏறி உட்காந்தா போயிடலாம். பவ சிந்து போதம். மிகப்பெரியதாக இருக்கிற பவசாகரத்தை கடக்க வேண்டும்னு சொன்னா அவதான் அதற்கு புனையாக, அவள்தான் அதற்கு படகாக இருக்கக்கூடியவள். அந்த பாதங்களை யாரெல்லாம் பஜிக்கிறார்கள், யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள், யாரெல்லாம் அந்த பாதங்களுக்கு பூஜை பண்ணுகிறார்கள்னா பூஜனீயம் யாரு? பத்மாசன ஆதி சுர நாயக பூஜனீயம். பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர், பத்மத்தில் அமர்ந்திருப்பவர். பத்மாசனன்னா பிரம்மா. பத்மத்தை ஆசனமாக கொண்டு அமர்ந்த பத்மாசன ஆதி சுரநாயக. பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் கூட்டம், சுரநாயகனாக இருக்கிற தேவேந்திரன் உட்பட எல்லோரும் பூஜனீயம். பத்ம அங்குஷ துவஜ சுதர்ஷன லாஞ்சன ஆட்யம். அவளுடைய அந்த பாதங்கள்ல சில ரேகைகள் இருக்கின்றன. சாமுத்ரிகா லட்சணத்தின்படி உத்தம பெண்களுடைய கால்களில் சில ரேகைகள் இருக்கும்னு கணக்கு. அம்பாளுடைய கால்கள்ல அந்த ரேகைகள், அந்த பாதங்கள்ல என்னெல்லாம் ரேகைகள் என்ன அந்த தெரியும்னா, பத்மம், அங்குஷம், துவஜம், சுதர்சனம். சுதர்சனம்ங்கிறது சக்கரம், துவஜம் ஒரு கொடி, கொடி மரமாக இருக்கக்கூடிய அந்த கொடியின் தன்மை, அங்குஷம், பத்மம். இதெல்லாம் ராமருடைய கால்களில், ராமருடைய பாதங்களில் இவை இருந்ததாக விராதன் பார்த்தான். உத்தமமானவர்கள் அவர்களுடைய பாதங்களில் இந்த மாதிரியான ரேகைகள் இருக்கும். அம்மா, உன்னுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய இந்த ரேகைகள், ரேகைகளோடு கூடியதாக இருக்கிற இந்த பாதங்களை, சரணாரவிந்தங்களை பிராத்தர் நமாமி. பிராத்தஸ்துவே பரசிவாம். ஒன்றுனா சொல்லிகிட்டே வர்றார். முதல்ல எப்படி ஆரம்பிச்சார்னா, கார்த்தால நான் என்ன பண்றேன், உன்னுடைய அந்த திருமுகத்தை நினைக்கிறேன், பிராத்தக ஸ்மராமி. அப்புறம் பிராத்தர் பஜாமி, உன்னுடைய அந்த புஜங்களை நான் பஜிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி, உன்னுடைய சரணாரவிந்தங்களை நமஸ்காரம் பண்ணுகிறேன், பிராத்தர் நமாமி. இப்போ பிராத்தஸ்துவே, நான் ஸ்துதிக்கிறேன். எதை ஸ்துதிக்கிறேன்? பரசிவாம், லலிதாம், பவானி, த்ரய அந்த வேத்ய விபவாம், கருண அனவத்யாம், விஸ்வஸ்ய சிருஷ்டி விலய ஸ்திதி ஹேது பூதாம், வித்யேஸ்வரீம், நிகம வாங் மன மனசாதி தூராம். இந்த பெயர்களை சொல்லி, இந்த திருநாமங்களை சொல்லி நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். பர சிவாம். பரன்னு சொன்னா உயர்ந்த, மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மங்களமானவள் அவள்தான் பர சிவாம். லலிதாம், அழகானவள். பவானீம், அவள்தான் எங்களுடைய உற்பத்திக்கு காரணமானவள், எங்களை உற்பத்தி செய்தவள் அவள்தான் பவானி. இல்லைன்னா பவனுடைய மனைவி, தர்மபத்தினி. பவன் பரமேஸ்வரன், அவருடைய தர்மபத்தினி. கருண அனவத்யாம், கொஞ்சம் கூட குறையாத கருணையை கொண்டவள். விஸ்வஸ்ய சிருஷ்டி விலய ஸ்திதி ஹேது பூதாம், இதுவும் அந்த பவானியும் சேரும். இந்த விஸ்வம் சிருஷ்டி செய்யப்படுவதற்கும் ஸ்திதி செய்யப்படுவதற்கும், விலய, இங்க லய, லயனா பிரளயம், லயனா சம்ஹாரம், விலய இது சம்ஹாரம் செய்யப்படுவதற்கும், ஹேத்து பூதாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள். இன்னொரு இடத்துல ஆச்சாரியரே சொல்லுவார், அம்பாள் ஏன் தோற்றம் கொண்டாள், ஏன் வடிவம் கொண்டாள்? அவதானே அப்படி பிரிஞ்சு வந்து ஆற்றல் சக்தி வடிவம் கொண்டாள்னா ஏன் வந்தா தெரியுமா?
ஜகத்ராத்தும் கருண க சித் அருண. இந்த ஜகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கருணையினால் அவள் வடிவம் கொண்டு வந்தாள், அருண ரூபத்தில் வந்தாள். அப்ப இந்த ஜகத்தை காப்பாற்ற வேண்டும்னா இந்த சைக்கிள் சரியா நடக்கணும். இந்த பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள் சரியா நடக்கிறதுக்கு அவள் தான் ஹேத்து பூதாம். சரி, அவ யாருன்னு கேட்டா வித்யேஸ்வரி, வித்யைகளுக்கெல்லாம் தலைவி. அம்பாளுக்கே வித்யைன்னு தான் திருநாமம். ஸ்ரீ வித்யைன்னு சொன்னா அம்பாள் தான். நாம வித்யைனா கல்வி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். அம்பாளை உணர்வதுங்கிறது தான் கல்வி. அம்பாளை உணர்ந்தால் அது கல்வி, அம்பாளை பஜித்தால் அது கல்வி. தேர் நீட் நாட் பி எனி அதர் எஜுகேஷன். நிகம வாங் மனசாதி தூராம். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவள், வாக்குக்கும் மனசுக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிறவ. வாங் மனசாதி தூராம், அதோட நிறுத்தல, இன்னொரு வார்த்தையை சேர்த்து போட்டார். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவள் சரி, நிகம வேதத்துக்கும் எட்டாதவள். நிகம வாங் மனசாதி தூராம். நிகம வேதம், வேதத்துக்கும் எட்டாதவள், வேதத்துக்கும் அப்பாற்பட்டவள், அந்த வேத சப்தங்களுக்கு காரணமானவள், வேத சப்தங்களுக்கு அப்பாற்பட்டவள். ஆனா இவளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ யாருன்னு கேட்டா த்ரய அந்த வேத்ய விபவாம். த்ரயிங்கிறது வேதம். மறுபடியும் வேதத்ரயின்னு தான் சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் அதர்வண வேதத்தை சேர்க்கல, வேதத்ரயி தான். ரிக் யஜுர் சாமம் இந்த மூணும் சேர்ந்தா வேதத்ரயி. அதனால த்ரயம்னு சொன்னாலே வேதம், 3 வேதங்கள்னு தான் கணக்கு. த்ரய அந்த, வேதங்களுக்கு அந்தமாக இருக்கிற வேதாந்த உபனிஷதுகள், அந்த உபனிஷதுகளால் அடையப்படக்கூடிய மகிமை வேத்ய விபவாம். இப்படி வேதத்திற்கும் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கிற அவளை லலிதா, பவானி, பரசிவாம் என்றெல்லாம் சொல்லி பிராத்தஸ்துதவே. நான் பிராதகாலத்தில் அதிகாலை நேரத்தில் அவளை ஸ்துதிக்கிறேன். பிராத்தர் வதாமி லலிதே தவ புண்ணிய நாம. உன்னுடைய புண்ணிய நாமத்தை நான் காலையில் சொல்கிறேன். பிராத்தர் வதாமி, உன்னுடைய புண்ணிய நாமத்தை எப்படியெல்லாம் சொல்றேன் தெரியுமா? காமேஸ்வரி இதி, கமல இதி, மகேஸ்வரி இதி, ஸ்ரீ சாம்பவி இதி, ஜகதாம் ஜனனி பரேதி, வாக்தேவதேதி, வச்சசா திரிபுரேஸ்வரி இதி. இப்படிலாம் சொல்றேம்மா, இந்த பேரெல்லாம் சொல்றேன். லலிதான்னு சொல்றேன், காமேஸ்வரின்னு சொல்றேன், கமலான்னு சொல்றேன், மகேஸ்வரின்னு சொல்றேன், ஸ்ரீ சாம்பவின்னு சொல்றேன், ஜகதாம் ஜனனி இந்த லோகத்துக்கெல்லாம் அம்மான்னு சொல்றேன், வாக்தேவதேன்னு சொல்றேன், திரிபுரேஸ்வரின்னு சொல்றேன். காமேஸ்வரி, நான் காமேஸ்வரின்னு சொல்றச்சே என்ன அர்த்தம் தெரியுமாமா? விருப்பங்களுக்கெல்லாம் நீதான் தலைவி, என்னுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய தலைவி நீன்னு அர்த்தம். அதனால உன்னை காமேஸ்வரின்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தேன் கமலேத்தின்னு. சாதாரணமாக கமலான்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு என்ன இருந்தாலும் விருப்பங்கள்லாம் நிறைவேறணும்னு சொன்னால் எங்கள் விருப்பங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும். அதனால் உன்னை மகாலட்சுமியாக பிரார்த்தனை பண்ணினேன், கமல இதி. அப்புறம் பார்த்தேன் என்னதான் ஐஸ்வர்யம்னாலும் அதை கொடுக்கறதுக்கான வல்லமை இருக்கணுமே, அதனால மகேஸ்வரி இதி. அப்புறம் பார்த்தேன் சம்புவின் தர்ம பத்தினி, ஏன்னா பரம்பொருள் அவர் தான், அவரையும் சேர்த்துக்கணும். இல்லைன்னா அவர் ஏதாவது பண்ணிவிட்டார்னா, நெத்திக்கண்ணை திறந்துவிட்டார்னா என்ன பண்றது? அதனால அவரை சேர்த்துக்கணும். சம்புவின் தர்ம பத்தினியாக இருப்பவள் சாம்பவி, ஸ்ரீ சாம்பவி இதி. அப்புறம் பார்த்தேன் இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தேன், ஒத்து வரல. என்னென்னமோ பேர்லாம் சொல்லி பார்த்தேன், ஒத்து வரல. ஒன்று தெரிஞ்சுது, எங்க அம்மான்னு தெரிஞ்சுது. என்னென்னமோ பேர் சொன்னேன், அப்புறம் பார்த்தேன் எந்த பேரை சொன்னாலும் முழுசா சொன்ன மாதிரி இல்லை, அம்மா அப்படின்னுட்டா சரியா இருக்கும். அதனால என்ன பண்ணேன், அம்மான்னு சொல்ல வந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அம்மா எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் அம்மா. ஜகதாம் ஜனனி பரே, ஜகதாம் ஜனனின்னு சொன்னேன். அது சொல்றச்சே ஒன்று தோணித்து,
இந்த வார்த்தையை சொல்ல வச்சவளே அவதானே. இந்த வார்த்தை எனக்கு எப்படி வந்தது, அதை சொல்ல வச்சவ அவதானே. அதனால என்ன பண்ணேன், வாக்தேவதேன்னு சொன்னேன். இந்த வார்த்தையை சொல்ல வைத்தவள், இந்த வாக்கே அவள்தானே, அதனால வாக்தேவதேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஒன்று புரிஞ்சுது. அவ யார் தெரியுமா? திரிபுரேஸ்வரி. வச்சசா திரிபுரேஸ்வரி. அம்பாளுக்கு திரிபுரைன்னு திருநாமம். முப்புரைன்னு பாடினார் பட்டர். திரிபுர சுந்தரி, திரிபுரேஷி. இந்த திரிபுரைங்கிற திருநாமத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் அவளை திரிபுரையாக எண்ணி பார்த்தால், அந்த திரிபுரையாக எண்ணி பார்ப்பதுங்கிறது ஒரு தனியாக அவளை எண்ணி பார்க்கறது இல்லை. திரிபுரை அப்படிங்கிற நிலைமைக்குள்ள போகக்கூடிய தன்மை. திரிபுரைனா என்ன அர்த்தம்? 3 புறங்கள். அந்த 3 புறங்களுக்கு தலைவியாக இருக்கிற தன்மை தான் திரிபுர சுந்தரி, இல்லைன்னா திரிபுர ஈஸ்வரி. இந்த 3 புறங்கள் என்ன? 3 புறங்கள்னு சொல்றச்சே மும்மூணா எது இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணலாம். குணங்கள் 3: ராஜசம், தாமசம், சத்துவம். இதற்கு தலைவியாக இருப்பவள். இப்படின்னெல்லாம் எதெல்லாம் 3 இருக்கோ லிஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த 3ஐயும் ஒன்னா செய்யக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், 3 என்டிட்டி, தனித்தனியா இருக்கிற 3 என்டிட்டி ஒன்றாக சேருகிற தன்மை. 3 என்டிட்டியா இருக்கும்போது திரிபுரங்களுக்கு ஈஸ்வரியாக இருக்கிறாள். இது ஒரு என்டிட்டி ஆகும்போதும் அவள் ஈஸ்வரியாக இருக்கிறாள். அது என்ன 3 என்டிட்டி? இப்ப இப்படி வச்சுப்போம். ஒரு புத்தகம் இருக்கு, இது என்டிட்டி 1. இதை ஒருத்தர் படிக்கணும், என்டிட்டி 2. இதை எப்படி, இந்த புத்தகத்தில் இருப்பதை இது என்டிட்டி 1ன்னு வச்சுண்டா, இதை வெறுமனை கையில் வச்சுண்டா இதில் இருக்கிறதெல்லாம் வந்துடாது. அந்த காலத்தில் சொல்வார்களா இல்லையா, பெரிய புத்தகமாக இருந்தால் பேசாமல் தலைக்கு வச்சு படுத்துண்டா அப்படி தூங்குறச்சே கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்குள்ளே ஏறிடும்னு. அப்படி கையில் வச்சுன்னு இருந்தால் வந்துடாது. இதை படிக்கணும். அப்போ என்னாச்சு, படிக்கிறதுங்கிறது என்டிட்டி 3. 3 என்டிட்டி கிடைக்கிறது. 1, 2, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அது 3வது. இப்போ ஒருத்தர் மெடிடேஷன் பண்றாருன்னு வச்சுப்போம். மெடிடேட் பண்ற ஒருத்தர் இருக்கார். அவர் எதன் மீதோ மெடிடேட் பண்ணுகிறார். தெய்வ திருமேனி இல்லை ஓம் அப்படிங்கிற அந்த வடிவம். சில இடங்களில் போனால் தியான மண்டபத்தில் லைட்டு போட்டிருப்பார்கள், அந்த லைட்டு. அப்போ இங்கே 2, இவர் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு தியானம்னு பேர். அப்போ 3வது தியானம். ஒருத்தர் பாட்டு கற்றுக்கிறார், கற்றுக்கொள்பவர், கற்றுக்கொள்ளப்படுகிறது, கற்றுக்கொள்கிற தன்மை. 10 வயசுல அந்த குழந்தை பாட்டு பாடும். பாட்டு கத்துக்கிற குழந்தை பாட்டு பாடும். அதே குழந்தை பாடி 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 50 வயசுல என்ன சொல்லுவோம் தெரியுமா? வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பாட்டாகவே அவர் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? எம்எஸ் அம்மா பாடுறச்சே அதுவாகவே அவர் மாறிவிட்டார்னா, இப்போ 3 என்டிட்டியா ஆரம்பத்தில் இருந்தது ஒரே என்டிட்டியா சேர்ந்துடும். அபிராமி பட்டர் அபிராமியை தியானித்தார். தியானம் தொடங்குறச்சே அபிராமி, சுப்பிரமணிய ஐயர், இந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தியானம். ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, சுப்பிரமணிய ஐயர் தனியாக இல்லை, சுத்தி இருக்கிற எதுவும் தனியா இல்லை, அவருக்கு எல்லாமே அந்த பௌர்ணமி ரூபமாக தெரிந்ததுன்னா, நீங்க லௌகீகத்திலேயே பார்க்கலாம். இன்னைக்கு சுப்பிரமணிய ஐயர்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? அவர் அபிராமியாகவே மாறிவிட்டாருங்கிறதுனால தான் அவர் அபிராமி பட்டர். அப்ப இவள் யாருன்னு கேட்டா, 3ஆக இருக்கும் போது தலைவியாக இருப்பவள், இந்த 3 ஒன்றாக சேரக்கூடிய தன்மைக்கும் தலைவியாக இருக்கிறாள். திரிபுரேஸ்வரி, திரிபுர சுந்தரின்னு சொன்னா ஜீவனுக்கும் பரமனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஜீவனும் பரமனும் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய நிலை.
அதனால தான் கடைசியில் கொண்டு வந்து எப்படி நிறுத்திட்டார்னா, நான் விதவிதமாக சொல்லி பார்த்தேன் உன்னை. காமேஸ்வரின்னு சொன்னேன், கமலேதின்னு சொன்னேன், கமலான்னு சொன்னேன், நீ வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள்னு சொன்னேன், சாம்பவின்னு சொன்னேன், வாக்தேவதேன்னு சொன்னேன். ஆனால் தெரிஞ்சு போச்சு, வச்சசா திரிபுரேஸ்வரி. திரிபுரங்களே இல்லாமல் ஏகபுரமாக எல்லாவற்றையும் உனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திரிபுரையாக இருப்பவளே, திரிபுர ஈஸ்வரியாக இருப்பவளேன்னு சொல்லி அந்த லலிதாம்பிகையின் பஞ்சரத்னத்தை நிறைவு செய்தார். பெரியோர்களே, ஆச்சாரியருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை கையை பிடித்து அம்பாள் பக்கத்தில் அழைத்து கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள். நாமா அம்பாள் கிட்ட போய் நிற்கிறோமா அப்படின்னு அவர் காத்துன்னு இருக்கல. நம்ம கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் அந்த தெய்வத்துக்கிட்ட நிறுத்துகிறார். ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்கள் எடுத்தாலும் வியாக்கியானம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சொற்களை ஆச்சாரியர் வழியில் நின்று, அவரே அம்பாள் தான், அவரே அந்த பரம்பொருள் தான்,